மக்களே, ஸோ பிக் பாஸ்ல இந்த வாரம் எந்தெந்த சேவிங் ஆர்டர் எந்த வகையில் நடந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். ஹாட் சீட்டில் எந்த 2 பேரை உட்கார வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரையுமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். மறக்காமல் பண்ணிடுங்க காய்ஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி ஒருத்தர் எவிக் பண்ணியாச்சு, ரம்யா ஜோ. இருக்கிறது 6 பேர். அதில் ஃபஸ்ட்டாக யார் சேவ் பண்ணப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள் அப்படின்றது தான். சபரி இன்னும் உங்களுடைய விஜேஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சபரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போதான் நீங்கள் ஒவ்வொரு தடைகளாக உடைச்சிட்டு வரீங்க, எப்படி உங்களோட பேரியர்ஸை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க, அதை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சபரியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி பாராட்டுகளும் கொடுத்துருக்காங்க, கைத்தட்டலும் வந்திருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். சபரி த ஃபர்ஸ்ட் சேவ்டு பர்சன் அப்படின்றது. ஆனால் டிசர்விங்கான கேண்டிடேட் தான். ஏன்னா சபரி இந்த வாரம் நெகட்டிவாக சொல்கிறதுக்கான எந்த விஷயங்களும் இல்லை. ஓட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் லீடில் தான் இருந்தார், ஓட்டிங்கில் செகண்டில் இருந்தார். உண்மையை சொல்லணும்னா கானா வினோத்துக்கு அடுத்தபடியாக இருந்தது சபரி அவர்கள் தான் அப்படின்றது. சபரி அந்த ஓவரால் கால்குலேஷன் பண்ணிட்டு வரும்போது சபரி இருந்திருக்கார் அந்த டாப் 3ல, செகண்டா தேர்டான்றது டவுட்டு. ஸோ சபரி ஃபஸ்ட்டு சேவ்டு பண்ணதுக்கு டிசர்விங் தான். இந்த நாமினேஷனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் சபரி ஃபஸ்ட்டு சேவ்டுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட்டாக நான் பார்க்குறேன். ஸோ சபரியை பாராட்டியும் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து அவர் அந்த பேரியர்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி இன்புட்டுமே கொடுத்துருக்கிறார் மக்களே. சாரி, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பாராட்டுகள் கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் யார் யாருக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கணும். விக்ரமுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, அரோராக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, அண்டு சபரி. இந்த 3 பேருக்கு ஒரு பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. ஏன்னா மேக்சிமம் ஸ்கோர் பண்ணது இந்த 3 பேர் தான் இந்த வாரம். விக்ரம் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணார், அரோராவும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட். சபரி வந்த லாயர் ஜோனில் ஒரு 3 லாயர் பண்ணார், அந்த 3மே பங்கம் பண்ணிட்டார், கிழிச்சிட்டார். அதில் அந்த 3 பேருக்கும் பர்டிகுலராக பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். சபரி ஃபர்ஸ்ட் சேவ்டு, பாராட்டுகள். 2வது இடத்துல யாருன்னா பிரஜன், சாண்ட்ரா பிரஜன், அவங்க செகண்ட் சேவ்டு. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இதையுமே சொல்லியிருக்காரு, பிரஜன் எவிக்ட் ஆனதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சாண்ட்ரா, ஃபீலே பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணாமல் நீங்கள் கேமை முன்னோக்கி போகிற வழியை பாருங்கள். ஃபீல் பண்ணுறதுங்கன்னா உங்கள் கேம் தான் அஃபெக்ட் ஆகும், உங்கள் கேம் தான் காலியாகும். பிரஜன் எவிக்ட் ஆனது ஏதோ ஒரு ரீதியில் உங்களுக்கு பெனிஃபிட் தான், உங்களுக்கு கரெக்டாக நல்லது தான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறார். என்ன பெனிஃபிட்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராக்கும் ஓட்டு கம்மியாக வந்திருக்குது போல். அதில் 100 இலையில் சாண்ட்ரா தப்பிச்சிருக்காங்க, ஓகேவா. அதில் வியானாக்கும் சாண்ட்ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மின்றது நம்ம கேள்விப்படுறோம். அதில் வந்து ஓவராலாக மிஸ்டு கால் மற்றும் ஹாட் ஸ்டார் ஓட்டிங் போல கவுண்ட் எடுத்துகிட்டு வர்றது, அந்த போலில் படி கொஞ்சம் லெஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதுவே வியானாக்கு அன்ஃபேர் ஒன்று நடந்திருக்கு, அதை நான் அப்புறம் பேசுகிறேன். இதில் சாண்ட்ராக்கு பிரஜனோட ஓட்டுகள் வந்திருக்கு. பிரஜன் சார்பாக பிரஜனுக்கு வர வேண்டிய ஃபேன்ஸ்லாம் சாண்ட்ராக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால சாண்ட்ரா தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விளக்கவுரை சொல்லாமல் சொல்கிறாரு விஜிஎஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். எப்படிலாம் முட்டு கொடுக்குறீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஓட்டுகள் வந்து இவங்களை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இன்னமும் ஒரு சில பார்வதி ஃபேன்ஸ் போட்டு காப்பாற்றிருப்பாங்க தான் நினைக்கிறேன். பிரஜன் ஃபேன்ஸ் போட்டு காப்பாற்றினாலான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சாண்ட்ரா செகண்ட் சேவ்டு. அடுத்ததாக 3rd சேவ்டு வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்கார். மக்கள்கிட்ட வந்து யாரை சேவ் பண்ணலாம் அப்படின்னும் போது எல்லா மக்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸா, ஸோ கானா வினோத்ன்ற மாதிரி மக்கள் கூச்சல் இட்டுருக்காங்க. அவரு அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் சொன்னால் நான் பண்ணணுமா, பண்ண முடியாதுங்க. ஏன்னா கானா வினோத் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா அவர் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணுங்க, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் கானா வினோத் இருப்பார் அப்படின்றத சொல்லி கமருதீன் 3rd சேவ்டு. எப்படி 3rd சேவ்டு கமருதீனை பண்ணியிருக்காங்க. கமருதீன் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாயிட்டார். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து கானா வினோத் ஒரு மரண பீதியும் ஒரு பயத்தையும் காமிச்சிட்டார். ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் கானா வினோத் இப்படிலாம் இருப்பார் அப்பெல்லாம் இருப்பான்ற மாதிரி வெறுப்பேற்றி கானா வினோத்தை இரிட்டேட் பண்ணி வெறுப்பேற்றிட்டு 4வதாக கானா வினோத்தை சேவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த 4 பேர் சேவ் ஆயாச்சா. கடைசியில் டேஞ்சர் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மற்றும் வியானாவை டேஞ்சர் ஜோனில் வச்சுருக்காங்க. எஃப்ஜே மற்றும் வியானாவை டேஞ்சர் ஜோனில் வச்சுட்டு அப்புறம் இதில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் யார் எவிக்ட் ஆனோம் அப்படின்ற கேள்வியில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யார் பார்வதி அவர்கள் இருக்காங்கல்ல, பார்வதி எஃப்ஜே எவிக்ட் ஆனோம் சார், எஃப்ஜே எவிக்ட் ஆனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அரோரான்னு நினைக்கிறேன், அரோராவா ஆதிரியா தெரில, ஆதிரின்னு நினைக்கிறேன். ஆதிரியும் வந்து எஃப்ஜே சார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரை தாண்டி மற்ற ஹவுஸ்மேட்ஸ், மேக்சிமம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து வியானா தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டை திருப்பி காமிச்ச உடனே வியானா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். எஃப்ஜே 100 இலையில் இந்த நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆயிட்டார் அப்படின்றது நம்ம தான் சொன்னோமே. எஃப்ஜேவை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற மாட்டாரு. ஏன்னா போன வாரம் அவர் பண்ண சம்பவங்கள் அப்படி. அந்த பார்வதியை எதிர்த்தும் பார்வதியும் கமருதீனும் எதிர்த்து ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒரு நபராக இவர் திகழ்றார்.
இதன் மூலியமா சேனலுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அவரை ஹோல்டு பண்ணா சேனல் வந்து அவரை வச்சு பார்வதி மற்றும் எஃப்ஜேக்குள்ள ஒரு ரிவால்ரியை கிரியேட் பண்ணலாம். அந்த ரிவால்ரி கொஞ்சம் தீவிரமா போயிட்டு இருக்குன்னு போது இதை வச்சு அவங்க வந்து ப்ரோமோஸும் கண்டென்ட்டையும் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால எஃப்ஜே தேவைப்படுறான், அதை டீலும் பயங்கரமா பண்றான்றதால ஸோ கம்பல்சரி டிஆர்பிக்கு வேணும்ல, அதனால ஹோல்டு பண்ணியிருக்காங்க எஃப்ஜேவும் அப்படின்றதான். பட் எஃப்ஜேக்கு இந்த வாரம் ஓட்டும் வந்திருக்குது. சேனலா ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கல, எஃப்ஜேக்கு ஓல்டுமே ஓட்டும் கன்வெர்ட் ஆகிட்டே ரீச் ஆயிருக்கு அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, அது 1 by 1 பார்த்துடலாம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.